வணக்கம் அன்பு உறவுகளே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் பாலம் படைப்பகத்தின் ஒரு கலைஞர் கௌரவிப்பு நிகழ்வு 8வது ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம். இங்கே வந்து பாலம் படைப்பகம் வந்து என்ன செய்தது இவ்வளோ காலம்னு சொன்னால் 8 வருஷமாக வெளியிடுவதற்கும் தெரியாது. நாங்கள் கூடிய தாயகத்தில் உள்ள பல கலைஞர்களை கௌரவித்திருக்கிறோம். 100-150க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் எங்களுடைய கௌரவிப்புக்கு உள்ளாக இருக்கின்றார்கள். பல காத்தவராயன் கூத்துக்களை மேடையேற்றி இருக்கின்றோம். அதே போல் எங்களுடைய சமூக நாடகங்கள், கூத்துக்கள் போன்றவற்றை நாங்கள் யாழ்ப்பாணத்திலே மேடையேற்றி இருக்கின்றோம். அதை விட பல கலைஞர்களை தேடி அதாவது வந்து பல கலைஞர்கள் வந்து அங்கே தங்களுடைய திறமைகளை செயல்படுத்திய அந்த கலைஞர்கள் எந்த விதமான கௌரவிப்புகளும் இல்லாமல் அலைந்து திரிந்த அந்த கலைஞர்களுக்கு ஏதாவது வாழ்வாதார உதவி செய்யணும் என்ற நோக்கத்தோடு 1 லட்சம் ரூபாய் பணப்பையும் அவர்களுக்கான கௌரவிப்பையும் நாங்கள் வழங்குகிறோம். இப்பொழுது இந்த ஆண்டுக்கான கௌரவிப்புக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற நபர் திருகோணமலை மாவட்டத்திலே இருந்துதான் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் ஒரு பாடகர், அதை விட மிருதங்க வித்துவான். அவர் இப்பொழுது காட்டிலே சென்று விறகுகளை எடுத்து கொண்டு வந்து விற்று தான் அங்கே வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். அவரை நாங்கள் தேடி கண்டுபிடித்திருக்கின்றோம். இந்த 2025ஆம் ஆண்டுக்கான கௌரவிப்பு அவர்தான். இன்று 2 கலைஞர்கள் நாங்கள் கௌரவிக்க இருக்கின்றோம். இதிலே நாங்கள் ஸ்ரீலங்காவிலே கௌரவித்த பாலா மாஸ்டர், உங்கள் எல்லோருக்கும் தெரியும், தெருக்கூத்தின் மூலம் பிரபலியமான பாலா அவர்கள் இங்கே ஐரோப்பிய நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் வருகை தந்திருந்தார். அவரை நாங்கள் ஒரு கௌரவிப்பு செய்திருந்தோம். அப்போது அவர் சொன்னார், என்னுடன் நடித்த ஒரு நடிகர் இப்பொழுது பிரான்ஸில் இருக்கின்றார், உண்மையான கௌரவிப்பு அவருக்கு நீங்கள் கொடுக்க வேணும்டாப்பா. ஆனால் என்ன செய்கிறது, அவர் பிரான்ஸில் இருக்கிறார். நான் சொன்ன அவர் பிரான்ஸில் இருக்கிறார், அவருக்கான கௌரவிப்பை நாங்கள் கொடுக்க முடியாது. எங்களுடைய கொள்கை வந்து தாயகத்திலே தான். இப்பொழுது நாங்கள் அதை மாற்றி அந்த தாயகத்திலே பல கலை நிகழ்வுகளை செய்த ஒரு கலைஞர், அற்புதமான கலைஞர், அவரை கௌரவிக்க இருக்கின்றோம்.